அண்ணாமலை என்ன சொல்றாரு? விஜய் ஒரு தற்கூரி, அவருக்கு அரசியல் தெரியாதுன்றாரு இல்லையா? திமுக பி டீம் வேற சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்துன்னா பார்த்தாக்கா, ஒரு புதுசா வந்திருக்காரு. நம்மளாலையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான வந்து இருக்காரு. அது அவருடைய கொள்கை. இதை வந்து பி டீம்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால முடியும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து அவர் செயல்பட்டாதான் அவரை பத்தி என்னால் சொல்ல முடியும். இப்போதை பொறுத்த வரலாம் அவர் வந்தாலும் நல்லா இருக்குமோ அப்படிதான் நான் யோசிப்பேன். ஓகே, நான் விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்பாளர் இருக்கிறார் இல்லையா? ஆமா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதோட விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விடுதலை சிறுத்தை கட்சி காணாத போயிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் காணாத போகுது, கொள்கை அடிப்படையில இருக்கவங்க என்கிட்ட இருக்கட்டும், சினிமா முகத்துல யாரு இருக்காங்களோ அவங்கள போகட்டும்னு பார்த்தனாக்கா துரத்தி விடுவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த கட்சி வந்து ஜாதி அடிப்படையிலான கட்சி, அதை துரத்தி விடவே முடியாது. அதுவும் வந்து இந்த இதுவே கூடவே தான் வரும். அவங்களும் நாட்டு மக்களோட முன்னேற வேண்டிய கட்சி தான். அதை வந்து ஒதுக்கி விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ நம்ம கூடயே வர வேண்டிய கட்சி தான். அதனால ஆமா, கூட்டணில இருந்து அவங்களும் நம்ம கூடயே முன்னேறி வர வேண்டிய கட்சி தான். அதை வந்து ஒதுக்கி விட முடியாது. அவங்க மேல படி சொல்லலாம். ஆனா ஒரு சில இடத்துல அவங்க வந்து பண்றதுலாம் தவறாதான் இருக்குது. எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. கண்டிப்பா அவங்க ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த குரூப் என்ன பண்றது, நேரா போகுது. ஒரு பிரச்சனைக்கும் போயிட்டு அங்கே பண்ணி நாங்கள் இங்கேருந்து வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சூறையாடுறாங்க. கடையை சூறையாடுறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க தான். நான் பார்க்க தான் செய்கிறேன். அதனால அவங்கள வந்து வேணும்னு சொல்ல முடியல, அவங்களும் வளரணும். திமுக கூட்டணியில 2 சீட்டு 3 சீட்டு தான் தராங்க சொல்லி திருமாவளவன் அவர்களுக்கு. அதுக்கு மேல ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்களா திமுக? கெப்பாசிட்டி இல்லைன்னு இல்லை, அதுக்கு மேலே கொடுத்தா இந்த அராஜகம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி நான் யோசிப்பேன்ல. இப்போ நான் சொன்னேன்ல, ஏற்கனவே இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, நிறைய இடத்துல வந்து அராஜகம் பண்றாங்கன்னு சொல்லல. அது உண்மையா அராஜகம் பண்றாங்க. இவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்துறாங்க, அராஜகம் ஜாஸ்தி இடமா இல்லையா? இந்த கொள்கையை தான் நம்ம மோடி ஐயா பண்றாரு. இது ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 543 சீட்டு தான் நமக்கு வந்து பாராளுமன்றத்துல இருக்குது. இதை வந்து 846 பண்ண போறதுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு, மோடி ஐயா சொல்றாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முக்கியன்றாரு. அதான் மறுவரை. இது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலச்சியா, மக்கள் தொகையை மறுவரை இல்லையா? அதை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தொகையில நம்ம வந்து தமிழ்நாடு அந்த தென் மாநிலங்களில் பாத்தீங்கன்னா 4 தென் மாநிலங்களில் வந்து மக்கள் தொகையை கரெக்டா என்ன பண்ணா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். எப்போ சொல்லிக்கிறாங்க, இந்திரா காந்தி காலத்துல சொல்லிடுறாங்க ஒரு வீட்டுக்கு 2 பசங்க தான் போதும் அப்படின்னு. அந்த கொள்கையே வந்து தென் மாநிலம் பண்ணியிருக்குது, வட மாநிலம் பண்ணவே இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னாக்கா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குது. மொத்தமா வட மாநிலமே அந்த மாதிரிதான் இருக்குது. தென் மாநிலங்கள்ல இதை வந்து கடைபிடிச்சதுனால இப்போ மக்கள் தொகை கம்மியா இருக்குது. இப்போ என்ன பண்ணா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் உங்களுக்கு ஏபிசி தருவான்றாங்க. அப்படி பார்க்க போகும்போது நம்ம இப்போ வந்து 39 சீட் இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ அந்த கணக்கு எடுத்தானா நமக்கு 39 தான் வரும் அப்படின்ற மாதிரி வருது. ஆனா 543க்கே நம்ம 39 இருந்தோம், 846க்கு 31 கொடுத்தா அப்போ நம்ம வந்து பாராளுமன்றத்தில் என்ன பேச முடியும்? ஓகே, இந்த அளவுக்கு பிஜேபி பார்த்தா தமிழ்நாடு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப எதுக்கு 2026 அவங்க ஓட்டு போடுறது நிறைய பேர் போறாங்க அவங்க பின்னாடி, அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேங்களா, கண்டிப்பா அவங்களுடைய பின்பலத்துல ஏதோ வருமானம் வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம கோரிக்கையை, நம்மளுடைய இதுவை, நம்மளுடைய உரிமையை கேட்கணும்னா நம்ம 10 பேர் இருந்தால் தான் கேட்க முடியும். நம்ம 10 பேர் இல்லாமல் நம்ம போய் கேட்டோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒதுக்கி விட்டுருவாங்க. மொத்தத்தில் நான் சொல்லிட்டீங்களா, 846 இருந்ததுனாக்கா நமக்கு 31 தான் தராங்க. அங்கே போய் 31 பேர் 846 பேர்கிட்ட கேட்க முடியாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் பார்த்தா 156 என்னமோ கரெக்டாக இன்னைக்கு சொல்ல தெரியல. இதுதான் வந்து இது 846 156 பேர் போய் அங்கே பேசி நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த பழைய கொள்கையில தான் வந்து மறுவரை பண்றோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்கிறாரு. அதுதான் உண்மை. அது பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியுமே தவிர, எனக்கு அங்கே போனோம்னா நம்ம கேள்வி கேட்கணும். எப்பா நீ சொல்ற முன்முகங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல, அப்போ பேசுறதுக்கு இப்போ 39 பேர் இருக்கும்போது பேசுறாங்க, அன்னைக்கு 30 பேர் இருக்கும்போது பேசவே முடியாதுல்ல. இதுதான் சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? சீமானை பத்தி ஐயா, சீமான் ஐயா இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, நாளைக்கு பேச்சு கேட்டாக்கா நான் படிச்சதுனால எனக்கு முன்னாடி தெரியாம பேசிட்டேன், இப்போ படிச்சதுனால நான் இப்போ பேசுறேன்றாரு.
அப்போ அவர் எப்போதான் படிச்சு முடிவு வருவாரோ அப்போ கேளுங்க, நான் சொல்றேன்.